ஒரு விமானம் கூட இல்லாத தனியார் டாட்டாவுக்காக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்களை விரட்டி தூக்கி வெளியில போடணும். 1000 வீடுகளை இன்னைக்கு டெல்லியில இடிக்கிறான். கேட்க நாதி இல்ல. கதறுகிறார்கள் பச்சை குழந்தைகள் யூனிஃபார்மோட, பள்ளி சீருளோட மாணவர்கள், மாணவி, ஒரு வயசு பெண்கள். கேட்க நாதி இல்ல. சரி, டெல்லியில தான் 2000 மைலுக்கு அப்பால் இடிக்கிறான். டெல்லி அரசு பாரதிய ஜனதா அரசுன்னா நம்பூர் உள்ள அரசு, நான் கூட்டணி இருக்கிற எங்க திமுக அரசு சென்னையில ஒரு ஆதிக்குடி மக்களை, ஒரு கடலோர மக்களை, ஒரு ஆற்றோர வாழ்கின்ற ஏழை மக்களை, அன்றாடம் காட்சிகளை இன்றைக்கு குன்றத்தூர்ல தொடங்கி அனகாபுத்தூர் வரையிலும் சைதாப்பேட்டையிலிருந்து எல்லா பகுதிகளிலும் இடித்து தரைமட்டமா தூக்கி வீசுறான். கேட்க நாதி இல்ல. கேட்டா உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நான் கேட்கிறேன், அந்த உயர்நீதிமன்ற நீதி அரசர்களே, நீங்க உட்கார்ந்து நீதி பரிபாலனை செய்யற நம்ம மதுரை நீதிமன்றத்தோட இடம் கூட ஏரி குளங்கள்ல கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. வள்ளுவர் கோட்டை அங்க கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. சென்னையில் இருக்கிற பல நட்சத்திர விடுதிகள், பல வளாகங்கள், அரசு வளாகங்கள், மாடா மாளிகைகள், கோடா கோபுரங்கள் விவசாயிகளோட இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு, நீர்நிலைகள்ல தான் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இடிச்சிட்டு வர வேண்டியதானே என் அப்பாவி மக்களை காலி பண்றதுக்கு. பாவம், ஒரு இஸ்லாமிய சகோதரி 2 பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு போய் இந்த காவல்துறை அதிகாரி காலை பிடிச்சி கதறாங்க. கேட்க நாதி இல்ல. இல்ல, இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். 1000 வீடு. ஆக இது போன்று சமூகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளிலும் விவசாயிக்கு இங்க ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்னன்னா, விவசாயிகள் விவசாய பிரச்சனைகளுக்காக மட்டும் அவங்க போராடணும். நாங்க அரசியல்வாதின்னா ஓட்டு வாங்கி எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் பூசி முழுப்புற ஒரு அரசியலை செய்யணும். இங்க வெளிப்படைத்தன்மையா, பட்டவர்த்தனமா மக்களுக்கான பிரச்சனைகளை துணிந்து குரல் கொடுக்கறாங்கன்னா அவங்க அர்பன் நக்சல்பாரிகள் அல்லது நக்சல்பாரிகள் அல்லது தீவிரவாதிகள் எப்படி வேணும்னாலும் நமக்கு பை சொல் வரும்.